லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. இப்போ இந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். ஜூன் 1 வரைக்கும் இடைக்கால ஜாமீன் இருக்கு. ஜூன் 2 மீண்டும் அவர் சரணடைய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நீதி வென்றிருக்கிறது. ஏற்கனவே சொன்னம் இருட்டும் புரட்டும் ஒரு நாள் விடியலுக்கு வரும் என்று. இப்பொழுது அந்த வழக்கை எல்லாம் படித்து பார்த்த நீதிபதிகள் ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். ஒரு கைது என்பது எப்பொழுது கைது செய்ய வேண்டும், எதற்காக கைது செய்ய வேண்டும் என்று பாசு கமிட்டியில் இருந்து கிருஷ்ணய்யர் நீதியரசர்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டுதலை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறைக்கு. அது எல்லோருக்கும் பொருந்தும். மாநில காவல்துறைக்கும் பொருந்தும், ஒன்றிய காவல்துறை அமலாக்கத்துறைக்கும் பொருந்தும். ஆனால் இது வருடக்கணக்கில வழக்கை புலன் விசாரணை செய்துவிட்டு கடைசியாக தேர்தல் வரும் பொழுது பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கில அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தார்கள் என்று நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். ஒரு முதலமைச்சராக இருப்பவர் எங்க ஓடி போக போகிறார்? அவருக்கு நீங்கள் நிபந்தனையாக விதித்திருக்கலாம், இல்ல அவருடைய கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை முடங்கி இருக்கலாம். அதை விட்டு இரவோடு இரவாக கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தலைநகரான டெல்லி மக்கள் மட்டும் கேட்கவில்லை, இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் இதை கேள்வியாக கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு முதலமைச்சரையே கைது செய்வீர்கள் என்றால் சாமானியர்களை என்ன துன்புறுத்துவீர்கள் என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில நீதி அரசர்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள். இதை வரவேற்கிறோம். இடைக்கால ஜாமீன் எல்லாம் அவருக்கு நிரந்தர ஜாமீன் அளிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, இப்போ அமலாக்கத்துறையினுடைய கடுமையான எதிர்ப்புக்கு இடையே உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக பேசக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு நிபந்தனை விதிக்கணும். இது போன்ற நிறைய கோரிக்கைகள் அமலாக்கத்துறை தரப்பில் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடுமையான எதிர்ப்பும் இருந்தது. உச்சநீதிமன்றம் இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு சமமான ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த கிரவுண்டில் இது கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, எதற்காக இவர்கள் எதிர்க்கிறார்கள்? ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. என்ன காரணம்? காரணம் என்னவென்றால் வெளியே உண்மையை பேசுவார், என்ன நடந்தது என்று சொல்வார். அந்த அச்சத்தின் அடிப்படையில தான் அவர் அமலாக்கத்துறை பயப்படுகிறது, உண்மை வெளியே வந்துவிடும் என்று. ஆகையால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உச்சநீதிமன்றம் நீதியை நிலைநாட்டி இருக்கிறது. மனதார நாங்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நன்றி திரு செல்வ பெருந்தகை. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.